சூரத்துல் பக்ரா வசனம் 6. நிச்சயமாக ஏக இறையை ஏற்க மறுக்கின்றவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் ஒன்றுதான். அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை. இதுவரை இறை அச்சமுடையோர் முத்தகீன் குறித்து எடுத்துரைத்து வந்த இறைவன் இந்த வசனத்திலும் அடுத்த வசனத்திலும் இறை மறுப்பாளர்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்றான். பொதுவாக ஒரு விஷயத்தை கூறிவிட்டு அதன் எதிர்மறையை அடுத்து கூறுவது குர்ஆனின் பண்பாகும். அதற்கேற்ப இறை நம்பிக்கையாளர்களை பற்றி முன்பு பேசிவிட்டு இறை மறுப்பாளர்களை பற்றி பிறகு இங்கு இறைவன் பேசுகிறான். நபியே, இறை மறுப்பில் ஊறி திளைத்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் அறிவுரை கூறினாலும் மறுமையை பற்றி எச்சரிக்கை விடுத்தாலும் அவர்கள் மாறப்போவதில்லை. அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆகவே அவர்களை நல்வழிப்படுத்த முடியவில்லையே என நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என இங்கு இறைவன் தன் நபிக்கு ஆறுதல் கூறுகின்றான். அதாவது, நபியே, உண்மையை மூடி மறைத்து அதை உணர மறுப்பவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான். உங்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்துள்ளவற்றை அவர்கள் நம்பப்போவதில்லை. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எவர் மீது அவர்கள் பாவிகள்தான் என்ற உம்முடைய இறைவனின் வாக்கு பலித்து விட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். வதைக்கும் வேதனையை அவர்கள் நேரடியாக காணும் வரை அவர்களிடம் எத்தனை சான்றுகள் கொண்டு வந்தாலும் சரியே. அதாவது, யாருக்கு அல்லாஹ் நற்பேரற்ற நிலையை ஏற்படுத்திவிட்டானோ அவருக்கு நற்பேறு வழங்குபவரும், யாரை அல்லாஹ் தவறிய வழியில் விட்டுவிடுகிறானோ அவரை நல்வழிப்படுத்துபவரும் எவரும் இல்லர். எனவே நபியே, நீங்கள் அவர்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு இறை செய்தியை தெரிவித்து விடுங்கள், அது போதும். அதற்கு செவி சாய்ப்போர் நிறைவான பிரதிபலன் வழங்கப் பெறுவர். அதை புறக்கணிப்பவர் குறித்து நிச்சயமாக உமக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஏனெனில் இறை செய்தியை அவர்களிடம் சேர்ப்பதுதான் உமது கடமை. அவர்களிடம் கணக்கு வாங்குவதோ நமது பணியாகும். இந்த வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் அனைவரும் இறை நம்பிக்கை கொண்டு தமது நல்வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள். இந்நிலையில்தான் அவர்களுக்கு அல்லாஹ் நாம் யாருக்கு நற்பேற்றை அவரது பிறப்பிற்கு முன்னரே விதித்து விட்டோமோ அவரை தவிர வேறு யாரும் நம்பிக்கை கொள்வதில்லை. யாருக்கு நற்பேரற்ற நிலையை விதித்து விட்டோமோ அவரை தவிர வேறு யாரும் வழி தவறி விடுவதில்லை என்று அறிவித்தான். இந்த வசனத்தின் இறுதியில் உள்ள அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்னும் தொடர் முந்தைய தொடரை உறுதிப்படுத்துகிறது. அதாவது, நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்கள் இறை மறுப்பாளர்களாகவே இருப்பார்கள்.